வணக்கம்ப்பா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா தசை திசு, இல்லை அது தசை இழையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தசை திசு அப்படின்றது தசை செல்களால் ஆனவை. இவை சுருங்கத்தக்க திசுவின் முக்கிய பகுதியாக உள்ளன. சுருங்கத்தக்கன்னா சுருங்கி விரியும் போது அது குறிப்பிட்ட செயலை செய்யும். இது எண்ணற்ற தசை நார்களால் மயோஃபிப்ரில்களால் ஆனவை. ஒரு தசையும் பல நீண்ட உருளை வடிவ நார்களால் ஆனது. நார்கள் ஒன்றுக்கொன்று இணையாக அமைந்துள்ளன. அப்போ பல மயோஃபிப்ரில் அப்படின்ற நார்களால் வரிசையாக ஒன்றுக்கொன்று இணைந்து உருளை வடிவ நார்களால் ஆனவையே தசை திசு என அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த தசையின் அமைப்பு, அதனுடைய உருவ அமைப்பு, வடிவ அமைப்பு, அது எங்கே இருக்குது, இருப்பிடம் மற்றும் செயல்பாடை அடிப்படையாக கொண்டு இவை 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை யாவன அப்படின்னு பார்த்தோன்னா, எலும்பு சட்டக தசை அல்லது வரித்தசை, மென் தசை அல்லது வரியற்ற தசை, இதய தசை. அப்போ எலும்பு சட்டக தசை அல்லது வரித்தசை என்றால் என்ன? இந்த தசைகள் எலும்புகளுடன் ஒட்டியுள்ளன, உடலின் அசைவிற்கு காரணமாக உள்ளன. அதனாலேயே இதை எலும்பு சட்டக தசை அப்படின்னு அழைக்கிறோம். இவை உடலின் உணர்வுகளின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகின்றன. உடலின் உணர்வுகளின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுவதால் இவை இயக்க தசை அல்லது தன்னிச்சை தசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தசை நார்கள் நீண்ட உருளை வடிவமான மற்றும் கிளைகள் அற்றவை ஆகும். இவைகளில் இருண்ட மற்றும் இருளற்ற பட்டைகள் மாறி மாறி காணப்படுவதால் இது கோடு கோடுகளாக அல்லது வரி வரியாக காட்சியளிக்கிறது. இந்த தசை செல்கள் பல உட்கருக்களை பெற்றுள்ளன. இவை மூட்டு தசைகளில் காணப்படுகின்றன. இவை வேகமாக சுருங்குதல் அடைகின்றன. இதெல்லாம் எலும்பு சட்டக தசையின் பண்புகள். உணர்வுகளின் கட்டுப்பாட்டின் கீழே உள்ளனால இயக்க தசை அப்படின்றோம். அப்புறம் நீண்ட உருளை வடிவமான செல்களாக உள்ளன, நீண்ட உருளை வடிவ செல்களாக உள்ளன மற்றும் கிளைகள் அற்றவை. இவை இருண்ட மற்றும் இருளற்ற பட்டைகளை கொண்டு காணப்படுவதால் இவை வரி வரியாக காட்சியளிக்கிறது. இது பல உட்கருக்களை, பல நியூக்ளியஸை பெற்றுள்ளன. எங்கே காணப்படுது? மூட்டு தசைகளில் காணப்படுது. இவை வேகமாக சுருங்குதல் அடைகின்றன. மென் தசை அல்லது வரியற்ற தசை. இந்த தசைகள் கதிர் வடிவில் உள்ளன. இதில் முனைப்பகுதி குறுகியும் இதனுடைய மையப்பகுதி அகன்றும் காணப்படுகின்றன. இந்த தசை செல்களில் மையத்தில் ஒரே ஒரு உட்கரு அமைந்துள்ளது. இத்தசை நார்கள் எந்தவிதமான கோடுகளையோ வரிகளையோ பெற்றிருக்கவில்லை. அதனால் இதை வரியற்ற தசைகள் என்று அழைக்கின்றோம். இவை உடல் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டில் இயங்குவது இல்லை. எனவே இவற்றை இயங்கு தசைகள் என்றும் தன்னிச்சையற்ற தசைகள் என்றும் அழைக்கின்றோம். இவை இரத்த நாளம், இரத்தப்பை, சிறுகுடல் விரலிகள் மற்றும் சிறுநீர்ப்பை ஆகிய உள்ளுறுப்புகளின் சுவர்களில் இந்த தசைகளால் ஆனவை. உணவு குழாயில் உணவு நகர்ந்து செல்வது அல்லது இரத்த நாளம் சுருங்கி தளர்வடைவது ஆகியவை தன்னிச்சையற்ற இயக்கங்களாகும். இப்போது நம்ம தன்னிச்சை தசைகள்னு ஒன்று பார்த்தோம், அடுத்தது தன்னிச்சையற்ற தசைகள்னு பார்த்தோம். வரி தசைகள்னு பார்த்தோம், வரியற்ற தசைகள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இதய தசையை பார்க்க போகிறோம். இதயத்தில் உள்ள ஒரு சுருங்கத்தக்க தசையாகும். இந்த தசை நார்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, உருளை வடிவத்தில் இருக்கும், கிளைகளை பெற்றிருக்கும், ஒரே ஒரு ஒற்றை உட்கருவை உடையவை. இப்போ இந்த வலைப்பின்னல் போன்ற அமைப்பு உள்ளதனால இதனை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இடைசெருகு தட்டு என்று அழைக்கப்படுகின்றன. இந்த இதய தசையின் செல்களுக்கு இடையே உள்ள இடைவெளிகளில் இணைப்பு திசு, இரத்த தந்துடன் கூடிய தளர்வான இணைப்பு திசுக்கள் நிரம்புகிறது. இதனால் இணைப்பு திசுவும் இயங்குவதால் இந்த இதய தசை தன்னிச்சையற்றது மற்றும் சீரான முறையில் சுருங்கும் விரியும் தன்மையுடையது. அப்போ இதனுடைய பண்புகள் தன்னிச்சையற்றது அப்படின்னு பார்க்கும்போது வரியற்ற தசையோட பண்பை கொண்டு இருக்கு. சீரான முறையில் சுருங்குதல் தன்மையுடையது அப்படின்றனால சுருங்கும் தசையாக காணப்படுவதால் இது இயக்க தசையுடைய தன்மையையும் பெற்றிருக்கிறது. அடுத்தது நரம்பு திசுவை பற்றி பார்ப்போம்.
நரம்பு திசு அப்படின்றது நரம்பு செல்கள் மற்றும் நியூரான்கள், அதற்குரிய வரைபடம் இதுதான். இந்த நியூரான்கள் அப்படின்றது மிக நீண்ட செல்கள் ஆகும். நியூரான்கள் நரம்பு திசுவின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டின் அடிப்படை அலகாகும். அப்போ நியூரான்கள் நரம்பு திசுக்கு அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. செயல்பாட்டின் அடிப்படை அலகு, அமைப்பின் அடிப்படை அலகு. நியூரானிலிருந்து நீட்சி அடைந்த மெலிந்த நார்கள் காணப்படுகிறது. ஒவ்வொரு நியூரானிலும் உட்கரு மற்றும் சைட்டோபிளாசத்துடன் சேர்ந்து செல் உடல் அல்லது சைட்டானாக அமைந்துள்ளது. நியூரானில் உட்கரு சைட்டோபிளாசம் இருக்கும்போது செல் உடல் காணப்படுகிறது. சைட்டானிலிருந்து நரம்பின் உணர்விலைகள் காணப்படும். அந்த நரம்பின் உணர்விலைகள் குட்டையாக அதிக கிளைகளை கொண்டதாக காணப்படும். இதை டென்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சான் அப்படின்றது நீண்ட நார் வடிவம் போன்றது. இவை சைட்டானில் இருந்து உருவாகி மிக மெல்லிய கிளைகளுடன் முடிவடைகின்றன. அப்போது இதனுடைய செல் ஒவ்வொரு நியூரானும் உட்கரு மற்றும் சைட்டோபிளாசமத்தோடு சேர்ந்து சைட்டான் அப்படின்றோம். அதன் உணர்விலைகள், சைட்டானிலிருந்து வெளிவரும் உணர்விலைகளை, அதிக கிளைகள் கொண்ட உணர்விலைகளை பிளாசமிக் அமைப்பாக உள்ளது. இது டென்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நீண்ட நார் போன்ற உணர்விலையை ஆக்சான் அப்படின்னு சொல்கிறோம். இவையும் சைட்டானிலிருந்து உருவாகி மெல்லிய கிளைகளுடன் முடிவடைகின்றன. இதனுடைய பணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடலின் உட்பகுதியிலிருந்து அல்லது வெளிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய தூண்டல்களை பெறும் திறனை உடையவை. மேலும் உடலின் பல்வேறு பாகங்களுக்கு சமிக்கை செய்தியை அனுப்புகின்றன. பல நரம்பு நார்கள் இணைப்பு திசுக்கள் மூலம் ஒன்றாக இணைந்துள்ளது. நரம்பு நார்கள் என்ன பண்ணுது? இணைப்பு திசு மூலமாக இணைந்துள்ளது. உடலின் உட்பகுதியிலிருந்து வெளிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய தூண்டல்களை பெரும் திறனை உடையவை. ஸோ வெளியிலிருந்து நம்மளுக்கு வரக்கூடிய தூண்டல் திறன், அதாவது நம்ம ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம அதையே கேட்குறோம். அதே மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை பார்க்குறோம். ஸோ அந்த உணர்வுகளை பெரும் திறனை நரம்புகள் பெற்றிருக்கின்றன, நியூரான்கள் பெற்றிருக்கின்றன. அப்போ உடலின் பல்வேறு பாகங்களுக்கு, அதாவது நம்மளுடைய தசைகளுக்கு செய்தியை அனுப்பக்கூடிய செயலையும் பணிபுரிகின்றன. பல நார்கள் இணைப்பு திசுக்கள் மூலம் ஒன்றாக இணைந்துள்ளன. இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது தசை திசு பற்றியும் நரம்பு திசு பற்றியும் பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்பில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். நன்றி.